விருட்சிகம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே என்னதான் மற்ற காலங்களில் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டாலும் ஆனால் ஒரு காரியத்தில் இறங்கிட்டா ஒரு மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த விருட்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக சாதித்தேன் அப்படின்றது இவங்க ஹிஸ்ட்ரியிலே இல்லாத ஒரு விஷயம். எந்த ஒரு சாதனையாக இருந்தாலும் ஒன்று ஒரு கடினமான ஒரு உழைப்புக்கு பின்னாடியோ அல்லது ஒரு பெரிய ஒரு இழப்புக்கு பின்னாடியோ தான் இவங்களுடைய சாதனைகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்கள் குடும்பத்திற்காகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ ஒரு வித சுப விரயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால தொழில் இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, வெளிநாடு வெளிமாநிலங்கள் வேலை வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, தொழில் ரீதியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலையும் ஒரு வேகமும் ஒரு அவசரமும் இந்த மாதம் இருந்துக்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கையாளுங்க. குரு பார்வை இருக்கு உங்கள் ராசிக்கு. ஸோ உங்கள் அவசரத்தினால நன்மை தானே தவிர தீமை நிச்சயம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி ராகுவோட சேர்ந்து ஒரு வக்ரகதியில் இருக்கிறதும் சரி, அதை செவ்வாய் பார்க்கக்கூடிய காரணத்தினால சொத்துக்கள் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது விலகும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தீர்வு அப்படின்றது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒரு சளி காய்ச்சல் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் திருமண வாழ்க்கை அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. உங்கள் கை ஓங்கி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சத்தமாகவே பேசி பழக்கப்பட்டவங்க நீங்கள். அதிகாரம் அப்படின்றது உங்கள் கையில் வச்சுருப்பீங்க. இந்த விருட்சிக ராசியில் பிறந்த சில குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்கள சொல்கிறேன். அதாவது ஜனவரி மாதம் 3-4 தேதிகளில் பிறந்தவங்க, மார்ச் மாதம் 3-4 தேதிகளில் பிறந்தவங்க, மே மாதம் 3-4 தேதிகளில் பிறந்தவங்க, ஜூலை மாதம் 5-6 தேதிகளில் பிறந்தவங்க, செப்டம்பர் மாதம் 5-6 தேதிகளில் பிறந்தவங்க, நவம்பர் மாதம் 5-6 தேதிகளில் பிறந்தவங்க. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்து இந்த மாதத்தில் ஏதேனும் சங்கடங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்து இந்த மாதத்தில் சங்கடங்களை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.